உங்களுக்குள்ள இரண்டு மனங்கள் இருக்கு. ஒன்று பயப்படுற மனம், ஒப்பிடுற மனம், எப்போதும் காயப்படுற மனம். இன்னொன்று அமைதியானது, ஆழமானது, அன்பா பார்க்கும் மனம். பெரும்பாலான மக்கள் முதல் மனதோட தான் முழு வாழ்க்கையும் வாழ்கிறாங்கள். ஆனா சில அரிதான தருணங்களில் மட்டும் இரண்டாவது மனம் விழிக்க ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில்தான் மனிதன் வாழ்க்கையின் உண்மையை கொஞ்சம் தொடுகிறான். ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? சில நேரங்களில் திடீர்னு நம்ம மனசு ரொம்ப அமைதியாகிடும். அந்த சில நிமிடங்களில் நம்ம வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது கோபம் இருக்காது, பயம் இருக்காது, யார் சரி யார் தவறு என்பதும் முக்கியமா தெரியாது. மகிழ்ச்சியாக இருப்போம், உற்சாகமாயிருப்போம், வாழ்க்கையே கொஞ்சம் மெதுவாகி இருக்கும். அந்த தருணத்தில் நம்ம மனசு கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகிறது. அந்த நிலை என்ன தெரியுமா? அது பல ஞானிகள் சொன்ன உயர்ந்த விழிப்புணர்வு நிலை, த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த நிலையை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த நிலை உண்மையில் என்ன? எப்படி நம்முடைய மனம் கீழ்நிலையிலிருந்து மேலே செல்கிறது? ஏன் சில தருணங்களில் மட்டும் நம்முள் அமைதி பிறக்கிறது? இதையெல்லாம் மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். உயர்ந்த விழிப்புணர்வு என்று சொன்னவுடன் பலருக்கு உடனே என்ன தோன்றும்? துறவிகள், புத்த ஞானிகள், முனிவர்கள் அனைவரும் தியானம், மந்திரம், யாத்திரை போன்ற வழிகளில் இந்த நிலையை அனுபவிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அதை விளக்கும் விதம் சாதாரண மனிதர்களுக்கு பல நேரங்களில் புரியாமல் போய்விடுகிறது. இது நமக்கு கிடைக்காத விஷயம் என்று தோன்றிவிடுகிறது. ஆனா உண்மையில் அப்படி இல்லை. அதை மிகவும் சாதாரண வாழ்க்கையோடு கூட புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் நாம் வாழ்வது ஒரு கீழ்நிலை மனநிலையில்தான். அங்கு நம்முடைய சிந்தனை முழுவதும் நான், என் வாழ்க்கை, என் பிரச்சனை, என் வெற்றி, இதை சுற்றிதான் ஓடிக்கொண்டிருக்கும். யாராவது நம்மை குறை சொன்னால் மனம் உடனே எரியும். யாராவது நம்மை மதிக்கவில்லை என்றால் கோபம் வரும். நமக்கு பிடிக்காத கருத்துக்களை உடனே வெறுக்க ஆரம்பிப்போம். ஏனென்றால் அந்த நிலையில் மனம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கவே முயற்சிக்கும். பல அறிவியல் ஆய்வாளர்கள் கூட இதை பற்றி பேசுகிறார்கள். மனித மூளையின் ஒரு பகுதி உயிர் பிழைப்பதற்காகவே வேலை செய்கிறது. அதனால்தான் நாம் எப்போதும் ஒப்பிட்டுக் கொண்டே இருப்போம். நம்மை நிரூபிக்க முயற்சிப்போம், மற்றவர்களை விட மேலே இருக்க நினைப்போம். ஆனா சில அரிதான தருணங்களில் மட்டும் மனம் திடீரென்று மாற ஆரம்பிக்கும். அதிகாலை நேரத்தில் அல்லது இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு, முழு உலகமும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நமக்குள் இன்னொரு ஆழமான உணர்வு திறக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில் நம்முடைய அகந்தை கொஞ்சம் குறையும். நான் என்ற உணர்வு மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். அப்போது நம்மை காயப்படுத்திய மனிதர்களையும் வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது உலகமே வேற மாதிரி தெரியும். ஆம், இந்த உலகத்தில் துன்பம் இருக்கிறது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா அதே உலகத்தில் அன்பும் இருக்கிறது, அழகும் இருக்கிறது, உயிரோட்டமும் இருக்கிறது. நாம் பிடித்துக் கொண்டு இருந்த பல கவலைகள் அர்த்தமில்லாததாகத் தோன்றும். மற்றவர்கள் நம்மை பார்த்து கூட ஆச்சரியப்படலாம். ஏனென்றால் நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய மனம் மென்மையாகும். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது. இந்த நிலை எப்போதும் நிரந்தரமாக இருக்காது. மீண்டும் பழைய கவலைகள், பயம், போட்டி, வாழ்க்கை அழுத்தம் இவையெல்லாம் நம்மை கீழே இழுத்துவிடும். ஆனா அந்த உயர்ந்த தருணங்கள் வீணானவை அல்ல. அவை நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்ட வருகிறது. நாம் வெறும் பயம், கோபம், கவலைக்காக மட்டும் பிறந்தவர்கள் இல்லை. நம்முள் இன்னும் பெரிய ஒரு அறிவு இருக்கிறது. சில அரிதான தருணங்களில் அதை நாமே உணர ஆரம்பிக்கிறோம்.
அதுவே உண்மையான விழிப்புணர்வின் தொடக்கம். நீங்கள் உயர் விழிப்புணர்வு நிலையில் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருப்பீர்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்திருங்கள்.